ஹலோ ஆல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவா பார்த்தோம். ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி இருக்கும்னு. அதில் வந்து ஒரு மெயின் டூ பார்த்தோம். என்னன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இது ரெண்டுமே மெயின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு 4 பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த கிளாஸ்னா எப்படி கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸோட நேம் வந்து என்னன்னா கார். அந்த காரில் வந்து காரோட நேம்னு ஒன்று டேட்டா கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்பீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். காரோட ப்ரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இப்போதைக்கு இது பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் வந்து அந்த காருக்கு கார் C1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட், கார் C2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராமாக கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இங்கே இப்போ ஒரு கிளாஸோட நேம் வந்து காருன்னு இருக்கு. கிளாஸோட நேம் வந்து கார். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் நேம்ன்ற கார் அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு வேரியபிள் நேம் இல்லை கார் நேம் மாதிரி C1 இல்லை V1 நம்ம இஷ்டம் என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் இங்கே C1 எடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ, திருப்பி அந்த கிளாஸ் நேம் கார்ன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் செமிகோலன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு சின்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். சின்டாக்ஸாக பார்த்தோன்னா என்னது, கிளாஸ் நேம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் போட்டு இப்படி ஒரு செமிகோலன். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமில் கிரியேட் பண்ணலாம். ஆன்லைனேட்டரில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஒரு காரோட நேம் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ் கார் ஃபஸ்ட்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் எல்லாத்தையும் கீழே தள்ளிடலாம். இதில் நான் நேம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா ஸ்ட்ரிங் நேம், எங்கள் காரோட நேம் என்ன கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து மெக்லாரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், என்னோட காரோட நேம். ஓகே, அடுத்து வந்து 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்? ஒன்று ஸ்பீடு, ஒன்று ப்ரைஸு. ஸ்பீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன், ப்ரைஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து பப்ளிக் வாய்ட் ஸ்பீடு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்பீடு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் இல்லைனா ஸ்பீடு. ஸ்பீடு வந்து என்ன, ஒரு 250 மைல் பர் ஹவர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ ஸ்பீடு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ப்ரைஸ், காரோட ப்ரைஸு. அதுக்கு வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், ப்ரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு $5 மில்லியன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இது என்னது, ஒரு கிளாஸ். இப்போ அதுக்கான ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். நான் ஆப்ஜெக்ட் சொன்ன மாதிரி கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். கார், என் கார் வந்து C1ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு நியூ கார்னு போட்டு ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் வரும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணணுமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த நேம் ஆக்சஸ் என்ன பண்ணுவேன்னா, பிரிண்ட் ஆஃப் கார், நம்ம கார் நேம் என்ன, C1 டாட் நேம் அப்படின்னு போட்டாலே இந்த காரோட நேம் மெக்லாரன் அப்படின்றது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பிரிண்டரில் நான் வந்து காரோட ஸ்பீடு அப்படின்னு போட்டு கீழே என்ன கால் பண்ண போகிறேன், C1 பிரிண்ட்னு வச்சுப்போம். C1 டாட் ஸ்பீடு அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணனா, இப்போ காரோட ஸ்பீடு என்ன, கார் ஸ்பீடு வந்து 250 மைல் பர் செகண்ட். ஓகே, இப்போ அடுத்து எனக்கு காரோட ப்ரைஸ் தெரியணும். பிரிண்ட் ஆஃப் என்ன பண்ணுறேன், காரோட ப்ரைஸ் அப்படின்னு போட்டு இப்போ நான் காரோட ப்ரைஸை கால் பண்ணுறேன். PRICE ப்ரைஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு கார் ப்ரைஸ்ன்னு போட்டு காரோட ப்ரைஸிங் வந்து இங்கே காட்டும். நீ அந்த பிரிண்டர் தூக்கிடலாம்.
காரோட ப்ரைஸ் $5 million அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு இது வந்து நம்ம அந்த கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது கூட இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் ஃபியூயல் டைப் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பிரிண்டலன் பண்ணுறோம். பிரிண்டலனில் வந்து எனக்கு என்னென்னா பெட்ரோல், இதனோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி கீழே வந்து பிரிண்டலன் ஆஃப் எரன் தூக்கிடலாம். இங்கே வந்து ஃபியூயல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணுறேன். c1 டாட் ஃபியூயல் டைப் பிரிண்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபியூயல் டைப், அதாவது இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா காரோட நேமு, நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகுது, ப்ரைஸ் என்ன, ஃபியூல் டைப் என்ன அப்படின்றத அழகாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு தியரி மாதிரி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நம்மளோட இது வந்து கிளாஸு, இது கிளாஸு, இங்கே வந்து ஆப்ஜெக்ட், இங்கே வந்து ஆப்ஜெக்ட். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கலர், கிளாஸ் நேம் வந்து கார்னு எடுத்திருக்கோம். கார் அப்படின்னு எடுத்துட்டு அந்த காருக்கான ஸ்ட்ரிங் நேம்னு ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ணி இங்கே நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்பீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அங்கே ஸ்பீடுன்ற மெத்தட், அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே அடுத்து ப்ரைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இங்கே ப்ரைஸ்னு ஒரு மெத்தட் இல்லை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இங்கே ஃபியூயல் டைப்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை மெத்தடை கிரியேட் பண்ணி இங்கே ஃபியூயல் டைப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அது கால் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம், நமக்கு தேவையான நேம், நியூ கிளாஸ் நேம், ஒரு ஓப்பன் பிராக்ஸ், க்ளோஸ் பிராக்ஸ், ஒரு செமிகோலன். ஸோ இந்த மெத்தடை இப்போ நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், C1ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன், கார், என்னோட காரு C2ன்னு ஒரு காரு இஸ் ஈக்குவல் டு நியூ கார் பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஏன் இஷ்டம், இப்போ திருப்பி நான் கூட C2 டாட் ஸ்பீடு அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்தோன்னா என்ன ஆகும், இப்போ C2க்கு ஒரு ஸ்பீடு எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். இது பாருங்க, C2க்கு பிரிண்ட் ஆகும். திருப்பினா C2 டாட் ப்ரைஸ் அப்படின்னா அந்த டீட்டெயில் எனக்கு இப்போ திருப்பி எனக்கு C2க்கு அசைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை காரை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். C2 பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து கார் C3ன்னு ஒன்று நியூவாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ பிரிண்டலனில் C3 டாட் நேம், அப்போ எனக்கு C3க்கும் அந்த நேம் பிரிண்ட் ஆகும் மெக்லாரன்னு. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் நான் உருவாக்கியிருக்கேன், அதாவது only one class but created many objects with it. ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணேன், ஆனால் மெனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து ஒரு கோட் எஃபிஷியன்சியில் சொல்லலாம், இல்லை ரீயூசபிள் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீயூசபிள்னா இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம்னா அது எத்தனை வாட்டி வேணால் நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாஸு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கார் கிளாஸ் வச்சு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். தேங்க்யூ.